ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கு வந்து கோவா சர்வதேச திரைப்பட விழாவில் ஐஎஃப்எஃப்ஐ இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து கொடுத்துருக்காங்க. போன வீடியோலேயே வந்து நம்ம இது பார்த்துட்டோம். அதாவது வந்து அந்த வீடியோவில் வந்து என்ன பார்த்தோம் அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா, விருது வந்து கொடுத்ததை வந்து கிளியராக வந்து டீட்டெயிலாக வந்து நம்ம பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா, ரஜினி சார் வந்து அந்த நிகழ்ச்சியில் என்ன பேசினார் அப்படிங்கிறத இதில் நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள். அதாவது வந்து 100 ஜென்மம் எடுத்தாலும் நடிகனாகவும் ரஜினிகாந்தாகவும் பிறக்கவே ஆசைப்படுகிறேன், நடிப்பையும் சினிமாவையும் நான் காதலிக்கிறேன் அப்படி சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே வந்து அவர் சொல்கிற உண்மைதாங்க. அதாவது வந்து அவருடைய நடிப்பு மட்டும் இல்லை, அவருடைய ஸ்டைலு, அவர் வாழ்ந்த காலத்தில் நம்ம வந்து வாழ்கிறோம் பார்த்திங்களா, அதுதான் வந்து இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு சிறப்பு. ரஜினி ரசிகர்கள்லாம் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அதுதான். அது மட்டும் இல்லாமல் கடைசியாக வந்து எப்போவுமே வந்து அவர் முடிக்கும்போது என்ன சொல்லுவார்னா, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான தமிழ்நாடு மக்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுவார். தமிழக மக்களுக்கு நன்றிம்பார். இதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னை வாழ வைக்கும் தமிழ் மக்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் நடிப்பையும் சினிமாவையும் காதலிக்கிறேன், 100 ஜென்மம் எடுக்கும் வாய்ப்பு கிடைத்தாலும் ஒரு நடிகராக ரஜினிகாந்தாக பிறக்கவே விரும்புகிறேன் அப்படி சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே அவர் வந்து அவருடைய அந்த ஒரு இது 100 ஜென்மம் இல்லைங்க, 200 ஜென்மம் எடுத்தாலும் அவர் வந்து நடிகனாகவும் ரஜினிகாந்தாகவும் இருந்தால் ரசிகர்களுக்கு வந்து அதை விட மிகப்பெரிய ஒரு சூப்பரான சந்தோஷமான விஷயம் வந்து எதுவுமே இருக்க முடியாது. உண்மையிலேயே வந்து ரஜினியாகவே பிறப்பேன் அப்படி சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, 100 பிறவிகள் எடுத்தாலும் நான் மீண்டும் ரஜினியாகவே பிறப்பேன், நடிகனாக பிறக்கவே ஆசைப்படுகிறேன் அப்படி சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, இந்த வீடியோ பற்றி கீழே உள்ள காமெண்ட்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா, அவர் வந்து அந்த 100 ஜென்மம் எடுத்தாலும் நான் நடிகனாகவே பிறக்க ஆசைப்படுகிறேன், ரஜினிகாந்தாகவே வாழ ஆசைப்படுகிறேன் அப்படி சொல்லும்போது அந்த அரங்கமே வந்து அதிர்ச்சி. அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, மிகப்பெரிய ஒரு வைரல் ஆகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரன்வீர் கபூர் வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துட்டார். ஆங்கராக வந்து ரஜினி சாருக்கு வந்து அவர்கிட்ட வந்து ரஜினி சார்கிட்ட மைக்கு கொடுக்குறதே அவர் தான். ஓகேங்களா, அவர் கொடுக்கும்போது அவர் ரஜினி சாரோடைய அந்த கையை பிடிச்சி முத்தம் கொடுப்பாரு. அது பார்த்திங்கன்னா அந்த பாஷாவில் வந்து எல்லாருமே வந்து ரஜினி சார் கையை பிடிச்சி முத்தம் கொடுக்குற மாதிரி அதை வந்து நினைவூட்டும் விதமாக அது வந்து அமையும். அதை பார்த்திங்கன்னா அது சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, இந்த வீடியோ பற்றி கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.